the attitude of rejection so that ஆகவே the addict is accepted by the family and the society. ஆகவே இந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே இந்த அடிக்ட் வந்து இந்த போதை ஆசாமியை அவங்க ஏற்றுக்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே நீங்கள் சரி பண்ணுங்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த சொசைட்டியும் இவங்களை ஒத்துக்கிறாது. சொசைட்டிக்கும் அறிவுரை வழங்குவாங்க சமூகத்துக்கும், அந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளும். ஸோ தேட் ஆகவே த அடிக்ட்னா அந்த போதை ஆசாமி இஸ் அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். யாரால்? பை த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க குடும்ப மெம்பர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அண்டு த சொசைட்டினா சமூகத்தாரிடமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு ரீஹெபிலிட்டேஷன் அப்படின்னு ரீலும் மறுவாழ்வு. அவனுக்கு ஒரு மறுவாழ்வு வேணும் ரைட்டா. தே ஆர் கிவன் ப்ராப்பர் ஒகேஷ்னல் ட்ரைனிங். அவனுக்கு வந்து அவன் சரியான உடனே அவனுக்கு ஒரு சரியான ஒரு ட்ரைனிங் ஒகேஷ்னல் செயல்முறை ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது ரீஹெபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு அப்படின்னா அவன் சரியாயிடுச்சுன்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். அப்போ மறுவாழ்வு வாழ்வதற்காக வேண்டி தேன்னா அவர்கள், அப்போ ஒருத்தனாக இருந்தால் ஹீன்னு சொல்லுவாங்க, பல பேர் இருந்தால் தேன அவர்கள், தே ஆர் கிவன் அவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். என்ன கொடுக்கப்படுகிறார்கள்? அந்த போதை ஆசாமிகள் கொடுக்கப்படுகிறார்கள் ப்ராப்பர் ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஒருனா சரியான ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஒகேஷ்னல்னா என்னது? தொழில்கள், தொழில் பயிற்சிகள் ரைட்டா. ஒகேஷ்னல் ட்ரைனிங் தொழில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறார்கள். ஸோ தேட் ஆகவே தே கேன் லீட் எ ஹெல்த்தி அண்ட் லைஃப் அப்படின்னா அவங்களால நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கை வாழ முடியும். எப்போ? அவங்க சரியானதுக்கப்புறம். அண்ட் பிகம் யூஸ்ஃபுல் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. அவங்க இந்த சொசைட்டி சமூகத்துக்கு நல்ல பயன்படும் நபராக இருப்பார்கள். அடுத்து நெக்ஸ்ட் டுபாக்கோ அபியூஸ்னால் புகையிலை முறைகேடு. இதை பற்றி பிறகு பார்க்கலாம் ரைட்டா. அடிக்கடி ஆஃப் ஆகி போடுது, என்னன்னு தெரியல. அதுவும் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது.